கோழிகளுக்கு நோய் பராமரிப்பு இதை பற்றி உங்கள் லெவலுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அடிப்படையில் தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல எடுத்தோன்னே நாட்டு மருத்துவம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கை வைத்தியம். இப்போ எமர்ஜென்சியாக கோழிக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டு டாக்டர் தேடி போகணும், மாட்டாஸ்பத்திரிக்கு போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தற்காலிக வைத்தியமாக கை வைத்தியமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ட்டா, இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கழிச்சலுங்கிறது ஒரு மிகப்பெரிய நோய் தாக்குதலாக கோழி இனங்களில் இருக்கிறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முந்தைய பல பத்திரிகைகள் கூட எழுதியிருக்கிறேன். சாதாரணமாக வீட்டில் இருக்கிற ஜீரக மிளகு ஒரு ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 10, அதாவது கீழா நெல்லின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு 5-6 ஏற்கு, புளிக்காத தயிர் ஒரு கரண்டி, மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன், இதெல்லாம் அரைச்சி அப்பப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாயில் ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா சரியாகிற வரைக்கும் ஒரு 2 நாளோ 3 நாள்லையும் சரியாகிடும். அப்போ நல்ல சத்தான ஆகாரம் உணவு கொடுங்க. அரிசியெல்லாம் போடாதீங்க. அரிசி போடாமல் இருந்தாவே கோழி நல்லபடியாக ரெக்கவரி ஆகி, அதாவது நோய் தாக்குதல் வந்து மீண்டு வந்துடும். நீங்கள் கம்பு, கேழ்வரகு, சின்ன சுண்டல் அல்லது பொட்டுக்கடலை அல்லது கடலை புண்ணாக்கு அல்லது சோயா புண்ணாக்கு, இதில் ஏதோ ஒன்று எல்லாம் சமய விதமாக கலந்து வச்சுக்கிட்டு கூட போட்டிங்கன்னா கோழி நல்லா ஆரோக்கியமாகி மீண்டு வந்துடும். குளுக்கோஸ் வாட்டர் கூட அப்பப்போ நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது இரத்த கிழிசல்.